எல்எஸ்ஜி லாஸ் சிஎஸ்கேக்கு ஒரு மரண அடி. பிளே ஆஃப் ட்ரீமு இப்போ ரொம்ப பெரிய தூரத்தில் தெரியுது. இன்னும் சொல்லணும்னா அது ரொம்ப பெரிய ஓட்டையாகவே தெரியுது. 187 அடித்தோம் இந்த மாதிரி ஒரு பிச்சில் டிஃபெண்ட் பண்ண முடியலன்னா என்ன சொல்கிறதுன்னு எனக்கு புரியல. மார்ஷோட இன்னிங்ஸு சிஎஸ்கேவோட கேமை கம்ப்ளீட்டாக டோட்டலாக சேஞ்ச் பண்ணிடுச்சு. இப்போ இருக்க சிஎஸ்கேக்கு இன்னும் பிளே ஆஃப் சான்ஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். மாஸ்டர், மேட்ச் பார்த்தீங்களா? பைசன் அடிச்ச அடி சார். அவர் என்ன சார் மார்ஸ் என்ன அடின்னு நினைக்கிறீங்க? ப்ரூட்டல் அடி அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்தது. காட்டடி கந்தசாமின்னு சொல்லுவோம்ல, அந்த ஒரு ஃபீல் தான். நான் வந்து அவர் அதான் சார், அவர் வருஷத்துக்கு வந்து ஒரு சீசனில் ஒரு மேட்ச் தான் சார் அடிப்பார். அந்த ஒரு மேட்ச் ஆர்சிபிக்கு அகேன்ஸ்டாக அடிச்சிட்டாரு ஒரு செஞ்சுரி. அதனால வந்து இதோட நான் அடுத்த சீசன் தான் அவர் அடிப்பார் அப்படின்னு நினச்சிருந்தேன். எப்படி வந்து இந்த இதில் அடித்தாருன்னு தெரியல. நம்ம ஆக்சுவலாக வந்து ஸ்டார்டிங்லேருந்து பார்ப்போம். ஐ திங்க் இட் இஸ் அ வெரி குட் பிச். அதில் வந்து குட் பிச்சுன்னு நான் சொல்லும் போது வந்து 187 வந்து ரொம்ப நல்ல டார்கெட்டுன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கனாலே தெரியும், பேட்ஸ்மேன்ஸ் வந்து அந்த ஹார்ட் லென்த் போடும்போது வந்து இட்ஸ் நாட் ஒரு ஃப்ரீ ஃப்ளோயிங் ரன்ஸ் வந்து இருந்திருக்காது. நீங்கள் வந்து ஸ்கொயர் ஆஃப் த விக்கெட்டில் ஆடணும், அப்படி இல்லைனா வந்து பேக் ஃபுட்டில் வந்து நீங்கள் பிஹைண்ட் த ஸ்டெம்ஸ் ஆடினீங்கன்னா மட்டும்தான் ரன்ஸ் வந்திருக்கும். எனக்கு என்னமோ 187 வந்து வின்னிங் டார்கெட் மாதிரி தான் தெரிஞ்சது. நீங்கள் என்ன நினச்சிங்க ஆஃப் ஏ ஸ்டேஜில்? இல்லை, இட் இஸ் a வெரி குட் ஸ்கோரு. பட் அதான் நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறதே வந்து பவுலிங்கில் தான் ஆரம்பிக்கணும்னு நினச்சேன். சி, பவுலிங் வாஸ் பேசிக்லி க்ளூலெஸ். ஓகேங்களா? பவர் பிளேயில் வந்து என்ன போட என்ன பண்ணுறோன்னே தெரியாமல் தான் பவுலிங் போட்டாங்க. இன்ஃபேக்ட் நான் ஒரு ஸ்டேஜில் வந்து எனக்கு எப்படி ஒரு ஃபீல் இருந்ததுன்னா, சிஎஸ்கே வந்து ஒரே ஒரு பவுலரை வச்சு விளையாடுற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. நூறு அகமது மட்டும்தான் வந்து போடுறப்ப ரெஸ்பெக்ட் மாதிரி பண்ணி கொடுத்து விளையாண்டாங்க. மற்ற எல்லாரும் ஜஸ்ட் ஹிட்டிங் தான். மெயினாக அன்ஷுல் கம்போஜுக்கு வந்து ஆஃப் டே இருக்கலாம். இவ்வளோ பெரிய வைடு ஆஃப் டே இது வரைக்கும் நான் பார்த்தது இல்லை. 63 ரன்னு இன் 2.4 ஓவர்ஸ் இஸ் லைக் நாட் அக்செப்டபிள். ஆமாம், எனக்கு மேபி வந்து ஸ்பென்சர் ஜான்சனுக்கு பதில் வந்து மேட் ஹென்ரியை எடுத்துருக்கலாம் அப்படின்னு ஒன்று தோணுச்சு. மேபி இப்போ நம்ம பார்க்கும்போது வந்து இப்போ தோத்துட்டாங்கன்றதுனால நீ சொல்கிற அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனால் எனிவே லைக் வந்து எப்போ ஓவர் 10 வந்து ரூல்ட் அவுட்டுன்னு நியூஸ் பார்த்தனோ அதுக்கப்புறமாவே ஐ தாட் லைக் மேட் ஹென்ரி வுட் பி த பர்ஃபெக்ட் ரீப்ளேஸ்மெண்ட் எஸ்பெஷலி ஃபார் திஸ் பிச் அப்படின்னு நினச்சேன். மேபி அப்படி வந்திருந்தால் ஏதாவது சான்சஸ் இருந்திருக்குமா, இல்லை வந்து உங்களுக்கு இட் வில் நாட் மேக் எனி டிஃப்ரென்ஸ் நினைக்கிறீங்களா? இல்லை, எனக்கு அப்படி எதுவும் தெரியல. சி, எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அதான் இப்போ எல்லாருமே வந்து ப்ரெஷர் போடுறாங்க. ஓகேங்களா? ஸோ ஹவ் யூ ஹேண்டில் த ப்ரெஷர் இல்லைங்களா? ஸோ எனக்கு வந்து அதான் சொல்கிறேன்ல, அந்த பவர் பிளேயில் ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சு போடுங்க. நீங்கள் சொன்ன மாதிரி பேக் ஆஃப் லென்த்தோ இல்லை கொஞ்சம் ஷார்ட்டர் லென்த்து போட்டால் அடிங்க. நீங்கள் மார்ச்சுக்கு வந்து ஒரே மாதிரி வந்து மிடில் ஆஃப் த பிச் வந்து இந்த லெவலுக்கு தான் வருது அப்படின்னு சொன்னால் அவர் கண்டினியூஸாக 4 6 அடிச்சுக்கிட்டே தான் இருப்பார். ஸோ யூ நீட் டு ஹேவ் யுவர் பிளான் கிளியர்லி, புட் த எஃபர்ட். ஒரு பவுன்சர் மூஞ்சிக்குள்ள வரணும். மார்ச்சோட இது நமக்கு தெரியுதுங்களா? அது எதுவுமே ட்ரை பண்ணல. ஸோ நீங்கள் மேட்ச் அன்றிவே போட்டிருந்தாலும் அவர் இந்த மாதிரி தான் போட்டிருப்பாரு. இன்ஃபேக்ட் நான் என்ன சொல்லுவேன்னா, ஸ்பென்சர் ஜான்சன் வந்து கொஞ்சம் பெட்டராவது போட்டாருங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. எல்லா பவுலர்ஸுமே வந்து அடி வாங்கினாங்க. ஆனால் அது வந்து ஒரு நார்மல் எல்லாருமே இப்போ T20 அடி வாங்குற மாதிரி இருந்தது. ஆனால் கம்போஜோட வந்து பவுலிங் தான் வந்து இட் மேட் ஹியூஜ் டிஃபரன்ஸ் அண்ட் இட் என்டர்ட் த ஹோல் பவுலிங். ஆக்சுவலாக வந்து நம்ம மேட்ச் எங்கே தெரியுமா மாஸ்டர் தோற்றோம்? நம்ம முந்தானேத்து வந்து ஒரு நியூஸ் படித்தோம்ல, ஓவர் 10 இன்ஜுரி, யூகேக்கு கிளம்பிட்டாரு அப்படின்னும் போதே வந்து எல்லாருக்குமே வந்து என்னடா சொல்கிறீங்க, இன்னொரு இன்ஜுரியா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அவருக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக சூட் ஆகிருக்கும் மாஸ்டர் இந்த பிச்சு. அவர் வந்து எதையுமே புதுசாக ட்ரை பண்ணியிருக்க வேண்டாம். ஸோ அவர் வந்து நார்மலாக அவர் வந்து அவரோட நெட் செஷன்லலாம் எப்படி போடுவாரோ அதே மாதிரி போட்டிருந்தாலே வந்து ஐ திங்க் ஹி வுட் ஹவ் மேட் சம்திங். ஈவன் தோ லைக் அவர் வந்து இப்போ மார்ச் வந்து இந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் ஆடின உடனே அவர் வந்து மேட்ச் இன்னிங்ஸ் ஸ்பெல் போட்டிருப்பாருன்னு நான் சொல்லலை. பட் ஆனால் ஐ திங்க் சிஎஸ்கே அவரை மிடில் ஓவர்ஸில் ரொம்பவே மிஸ் பண்ணாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க? இல்லை, மிடில் ஓவர்ஸில் வந்து ஆப்வியஸாக தெரிஞ்சது. ஆனால் இன்னைக்கு அவர் இருந்திருந்தாலுமே எனக்கு தெரிஞ்ச இம்பாக்ட் கம்மியாக தான் இருந்திருக்கும். ஏன்னா மேட்ச் ஆல்மோஸ்ட் அதுக்கு பவர் பிளேலேயே வந்து இது பண்ணிட்டாங்க. ஆனால் எனக்கு என்ன பார்க்குறேன்னா, பேலன்ஸ் ஆஃப் த டீம்னு ஒரு மிஸ் ஆகுது. அது வந்து ரொம்ப மிஸ் ஆகுது. அகில் ஹுசேனே எடுக்க முடியல. பேட்டிங் லோயர் ஆர்டர் இன்னும் வீக்காக தான் தெரியுது. ஏன்னா பிரசாந்த் வீர் வந்து இன்னும் ப்ரூவன் கிடையாது. டூபே பிரவிஸ் ஸ்டில் லுக்கிங் ஃபார் ஃபார்ம். அப்படிங்கிறப்ப அந்த இது வந்து ரொம்ப 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 தெரியுது. பேலன்ஸ் போயிடுச்சு. ஆன் டாப் ஆஃப் இட் he does not just give you control இல்லைங்களா, he takes wickets. ஸோ விக்கெட்ஸ் இல்லை, கண்ட்ரோல் இல்லை, ப்ளஸ் உங்களுக்கு பேலன்ஸ் போயிடுச்சுன்னா ஒரு பர்சனால ஒரு பிளேயரால there's a huge like hold to ஓகே, நம்ம வந்து 3 மேட்ச் தொடர்ந்து ஒரு வின்னிங் ஸ்ட்ரீக்கில் இருந்தாங்க. அந்த மொமெண்டமை கேரி பண்ணி இந்த மேட்ச் ஜெயிச்சு
சேப்பாக்கில் வந்து எஸ்ஆர்ஹெச் பீட் பண்ணுவாங்கன்னு நினச்சோம். ஸோ ஒரு லாஸோட போகிறாங்க. பட் ஆனால் ஐ திங்க் தெர் ஆர் பிளென்டி ஆஃப் பாசிட்டிவ்ஸ். த வே லைக் சிஎஸ்கே ரெக்கவர்ட் ஃப்ரம் 160 187 போனது வந்து ஒரு பெரிய பாசிட்டிவ் தான். இது வந்து ஒரு டிஃபிகல்ட்டான பிச்சு, அதுவும் வந்து ஒரு டாஸ் தோற்று பேட்டிங் ஃபஸ்ட்டு ஆடி 187 அடித்தது ஒரு பெரிய பாசிட்டிவ் தான். எஸ்பெஷலி கார்த்திக் சர்மாவோட இன்னிங்ஸை பற்றி சொல்லுங்கள். ஐ திங்க் ஹி பிளேட் வெரி சூப்பர்ப்லி லாஸ்ட் ஒரு 3-4 மேட்சஸாக. இன்றைக்கி அது தெரிஞ்சுது. சிஎஸ்கேவோட பேட்டிங் பற்றி சொல்லுங்கள். இல்ல அதுதான் கார்த்திக் சர்மாவோட இன்னிங்ஸ் வந்து லைக் குரூஷியல். ஓகேங்களா, அவர் வந்து அந்த ஸ்டெடி த ஷிப் அண்ட் ஸ்டியர் த ஷிப் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதுதான் வந்து அவரோட இன்னிங்ஸ் ரொம்ப குரூஷியல். அகைன் ஹி இஸ் கன்சிஸ்டன்ட்லி ப்ரூவிங் ஃபார் சிஎஸ்கே ஹி கேன் ஸ்கோர் லைக் லாங் ரன்ஸ், இல்லைங்களா, அதிகமான ரன்ஸ் எடுக்க முடியுங்கிறாரு. நம்ம நிறைய வீடியோல பேசின ஒன்று வந்து பிரெவிஸ் அண்ட் டூபே. பிரெவிஸ் அட்லீஸ்ட் ஸ்பெண்ட் சம் டைம். டூபே வந்து ரொம்ப புவரா ஸ்டார்ட் பண்ணாரு, ஆனா அந்த ஒரு லாஸ்ட் ஓவர் வந்து அவருக்கு நிறைய கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருக்கும். ஸோ இவங்க 2 பேருக்கு அட்லீஸ்ட் ஸ்பெண்டிங் டைம் இன் த மிடில் ஸ்கோரிங் சம் ரன்ஸ் நமக்கு அடுத்த 2 மேட்சுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்கிற மாதிரி அந்த ஒரு பாசிட்டிவ் ஆங்கிள் இருக்கு. ஸோ 180 இஸ் டெஃபினெட்லி டீசன்ட் ஸ்கோர். மேபி நம்ம ஆர்கியூ பண்ணலாம் இவங்க செகண்ட் ஹாஃப் இன்னிங்ஸை பார்த்துட்டு 200 அடிச்சிருக்கணும் அப்படிங்கிறது. எனக்கு தெரிஞ்சு செகண்ட் இன்னிங்ஸ்ல லைட்டா டியூவும் இருந்தது, அதனால அது நம்ம டிஃபரன்ஸ் தெரியும். ஓகே, நம்ம 3 மேட்ச் ஜெயிச்சிருந்தா வந்து யாரையுமே நம்பாமல் நம்ம பிளே ஆஃப் போயிருப்போம் அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருப்போம். இந்த பிக்சர் அபி பாக்கி மேரே தோஸ்த் அப்படின்ற மாதிரி வந்து இன்னும் மேட்ச் முடியல. ஆக்சுவலாக வந்து டோர்னமெண்ட் முடியல, இன்னும் 2 மேட்ச் இருக்குது. மற்ற டீம்ஸும், அதாவது பஞ்சாபெலாம் கம்பேர் பண்ணும்போது நம்ம பரவாயில்ல. பஞ்சாப்லாம் போன மாதம் ஜெயிச்சாங்க சார் 7 மேட்ச். அதுக்கப்புறமா அவங்க இன்னும் ஒரு மாதமாக இன்னும் ஒரு வின்னுக்கு தான் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எனிதிங் இஸ் பாசிபிள். ஸோ ஆனால் வந்து ஐ திங்க் சிஎஸ்கே மேட் தெம் செல்ஃப் டஃபர். அதாவது அவங்களே வந்து இன்னும் கொஞ்சம் டஃப் ஆக்கிக்கிட்டாங்க அவங்களோட ஜேர்னியை. நீங்கள் சொல்லுங்கள் ரியலிஸ்டிக்காக வாட் யூ ஆர் திங்கிங். பிளே ஆஃப் என்னைய பொறுத்தளவுக்கு ரொம்ப 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 கஷ்டம். ஓகேங்களா, 2 விஷயம். ஒன்று வந்து ஆர்சிபி துணை, ஓகேங்களா, அவங்க தான் நம்மளை காப்பாற்றணும். இன்னொன்று வந்து அடுத்த மேட்சுக்குள்ள யாரும் இன்ஜூரி ஆயிட மாட்டாங்க. எனக்கு அந்த ஒரு பயம் இருக்கு. ஆக்சுவலாக நான் வந்து ஒரு ட்வீட் பார்த்தேன், டச்வுட். அஸ்வின் என்ன சொன்னாருன்னா, ஜெமி ஓர்டன் வில் நாட் பி த லாஸ்ட் இன்ஜுரி இன் சிஎஸ்கே டீம் இந்த சீசனுக்கு. அவர் ஏன் அப்படி சொன்னாருன்னு எனக்கு தெரியல சார். இதுக்கு மேல தாங்காது சார். ஸோ அட்லீஸ்ட் பிளேயர்ஸ் சேஃப்கார்ட் பண்ணுங்க, கன்சிஸ்டண்டா அவங்க பிளே பண்ணணும். ஸோ நான் எதுக்காண்டி சொல்ல வரேன்னா, இது வந்து நான் திரும்ப சொல்றேன், இட்ஸ் ப்ரூட்டல் லாஸ். இதுல இருந்து ரெக்கவர் ஆகிறது வந்து கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா ஒன்லி கப்பல் ஆஃப் பிளேயர்ஸ் தான் இருக்கு நமக்கு. ஸோ ரெக்கவரி பிளஸ் நமக்கு வந்து இன்ஜுரி லிஸ்ட் பெருசா இருக்கு. ஸ்பென்சர் ஜான்சன் வெரி நியூ கம்மிங் இன் டு த பிளேயிங் 11. ஸோ நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து சிஎஸ்கேக்கு அகேன்ஸ்டா இருக்கு. அது போக நம்ம வந்து நிறைய டீம்ஸை நம்பி இருக்கோம். ஸோ எல்எஸ்சி ஆர்சிபிலாம் தான் நம்மளை காப்பாற்றணும் அப்படின்னு சிச்சுவேஷன் வர்றது வந்து இட்ஸ் நாட் அ கிரேட் சிச்சுவேஷன் டு பிகின். பட் அகைன் நம்ம மிராக்கிள்ஸ் பார்த்துருக்கோம். ஆல்வேஸ் ஆஸ் அ ஃபேன் வந்து வி வில் பி ஹோப்ஃபுல். சிஎஸ்கே டீமும் ஹோப்ஃபுல்லா அதே கான்ஃபிடன்ஸ்ல விளையாண்டாங்கன்னா சான்ஸ். ஐ திங்க் அதுதான் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி 6 தடவை கப்பு ஜெயிச்சிருக்கோம். அந்த 6 தடவையில் ஐ திங்க் இஃப் ஐம் நாட் ராங் மினிமம் 3 தடவையாவது இந்த மாதிரி நம்ம பிளே ஆஃப் போகவே மாட்டோம் அப்படின்ற இருக்கிற ஒரு டைமில் இருந்து தான் பிளே ஆஃப் போய் நம்ம கப்பு ஜெயிச்சிருக்கோம். தே ஷுட் டேக் லைக் 1 கேம் அட் அ டைம். அதுதான் கண்டிப்பாக பண்ணுவாங்க. எஸ்ஆர்ஹெச் கேமை கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. தே ஆர் கம்மிங் பேக் இன் சேப்பாக் விச் ஷுட் கிவ் தெம் தி வெரி பிக் கான்ஃபிடென்ஸ். அந்த மேட்சை பற்றி அந்த மேட்சோட ப்ரிவியூவில் நம்ம பேசுவோம். இந்த மேட்ச் இதுதான். உங்களோட ஃபைனல் தாட்ஸ் என்னன்னு சொல்லுங்கள். இல்லை ப்ரூட்டல் லாஸ், ஓகேங்களா, வெரி லைக் ஷார்ட் ரெக்கவரி கண்டிப்பாக தேவை, அவ்வளோதான். எனக்கு வந்து லைக் அவங்க எவ்வளோ ப்ரூட்டலாக வந்து லாஸ் பண்ணியிருந்தாலுமே ஒரு 3 மேட்சுக்கு அப்புறமா ஒரு மேட்ச் லாஸ் இஸ் அலவுட். எஸ்பெஷலி அந்த ஒரு பவர் பிளேக்கு அப்புறமா வந்து த வே தே பேட்டட் ரியலி லுக்கிங் குட். தட் இஸ் அ வெரி பாசிட்டிவ் சைன் ஃபார் மீ. ஐ ஹோப் சிஎஸ்கே வில் மேக் அ வெரி பிக் கம் பேக் இன் சேப்பாக் அகெயின்ஸ்ட் எஸ்ஆர்ஹெச். தட் பீயிங் செட், நீங்கள் இந்த மேட்ச்சில் என்ன நினச்சிங்க, பட் ஆனால் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அன்டில் மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ. சைனிங் ஆஃப் விக்ரம் அண்ட் மாஸ்டர். தேங்க்யூ.